ஹாய் ஹாய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் பிஜிஎஸ் ஆனந்த் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ பிக் பாஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த பிஜிஎஸ் ஆனந்த் சார்பாக. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க நேயர்களே? பிக் பாஸில் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது, பிக் பாஸில் இன்றைக்கி தீபாவளி விஷயம் சொன்னால் அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட், லைக், ஷேர் இது வெரி இம்பார்ட்டன்ட். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரை தட்டி விட்டுட்டு போயிருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலை டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க, சரியா? சரி, இப்போ பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸில் என்னெல்லாம் நடந்துச்சு இந்த வாரம்? பிக் பாஸ் அதாவது இன்றைக்கி பிக் பாஸை விட்டு யார் வெளியே போக போகிறா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஏன்னா யார் வெளியே போக போகிறான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த பிக் பாஸை விட்டுவிட்டு இந்த வாரம் யார் வெளியே போனால் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் மீண்டும் ஒரு முறை நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ பிக் பாஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நம்ம பார்ப்போம், வாருங்கள். சரி, இப்போது பிக் பாஸில் உள்ள அதாவது இந்த வாரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி ஒவ்வொரு அதாவது 18 பேர் உள்ளே இருக்கிறாங்க. அந்த 18 பேருமே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி எல்லாருக்கிட்டுமே விஷ் பண்ணிட்டார். உடனே எல்லாருக்குமே சரி சார் அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும், ஆனால் முடியும் போது தான் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, எப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே தீபாவளி, ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆரம்பிப்போம், கொஞ்சம் கலகலான்னு சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கிற போதே ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு குருவி சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஃபேமிலிஸும் விஜய் சேதுபதியும் என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா நம்ம கானா வினோத் ஒரு வாயில் ஒரு சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே என்ன சவுண்டு கேட்குது, ஏன்னா அவர் ஒரு மிமிக்ரி மாதிரி ஒரு சவுண்டு விட்டோன்னே எல்லாருக்குமே, ஏன்னா அதான் நானே அது என்னடா சவுண்டு கேட்குது டிஃப்ரெண்ட்டாக அந்த குருவி சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தா அது அவர் தான் சவுண்டு விட்டுருக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே பயங்கரமாக ஆரம்பிக்கிற மாதிரி அவர் ஒரு சவுண்டு விட்டார். ஸோ அது உடனே விஜய் சேதுபதி ரொம்ப பிரமாதம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம விஜய் சேதுபதி நீங்கள் சவுண்ட் விட்டது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு அவர் எது எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நம்ம கானா வினோத்லாம் சார் உங்கள் வேஷ்டிலாம் அழகாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டே அவர் ஏன்னா தீபாவளிக்கு வேஷ்டிலாம் கொடுத்துட்டு வேஷ்டி கட்டிட்டு தான் நம்ம விஜய் சேதுபதி வந்தார். ஸோ உங்களோட வேஷ்டி நல்லா இருக்குது சார் அப்படின்னு நம்ம கானா வினோத் சொல்லும் போது தேங்க்யூ அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. உடனே கானா வினோத் சொல்கிறாரு ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய் சேதுபதி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தீபாவளி வாழ்த்து சொல்லியாச்சு. உடனே விஜய் சேதுபதி சொல்கிறாரு, சரி இப்போ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி தீபாவளி, அதனால் கொஞ்சம் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம், கொஞ்சம் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசலாம் சார். அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி கானா வினோத்திட்ட கேட்குறாரு, கானா வினோத் நீங்கள் சொல்லுங்கள், என்ன நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது என் வாட்டர்மெலன் ஸ்டார் பின்னாடி மட்டுமே நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்களா சார்? நாங்கள் ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, அவர் ஏன்னா அவர் எது பேசினாலுமே அது அவர் மனசில் இருந்து பேச மாட்டார், அதனால் அவர்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கு. என்னை வீட்டு ஃபுல்லாகவே சுற்ற விட்டுட்டார், வீடு ஃபுல்லாக நானும் அவரும் ரொம்ப ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் மூளை குழம்பி போயிடுச்சு சார், அதனால் நான் திருத்தலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஃபன்னாகவே விஜய் சேதுபதி கிட்ட நம்ம கானா வினோத் சொல்லும் போது அவர் ஒரே சிரிப்பு அப்பா. ஏன்னா அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம விஜய் சேதுபதி அது ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்டு போகிறாரு, ஏன்னா அது யாரையும் இதாக சொல்லக்கூடாது. ஸோ பாசிட்டிவாக சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி கானா வினோத்துக்கிட்ட சொல்லிட்டார். விஜய் சேதுபதி சொல்கிறாரு, வேறு பிக் பாஸ்லலாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் எப்போவுமே இதாக இருப்பாங்க, சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்போ, ஆனால் நம்ம தமிழ் பிக் பாஸில் தான் நீங்கள் ரெண்டு பேருமே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்போவுமே ஒன்றா இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம விஜய் பாரு நம்ம பிக் பாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஐயோட அம்மாடான்னு
அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சாங்க. ஏன்னா இது அவருக்கே தெரியல, நம்ம இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் விஜய் சேதுபதி அது சொல்லிட்டார், நீங்கள் 2 தான் ட்ரெண்டாக இருக்கீங்க, நீங்கள் 2 தான் எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சொல்லும்போது ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் தவிர ஹாப்பி. நம்ம அப்போ அப்படி தான் இருக்கும் போல் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்க கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்போ நம்ம இது பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு. விஜய் சேதுபதி சொல்கிறாரு, ஒரு 3 எலி இருக்குது, அந்த 3 எலி யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரவீன், எஃப்ஜே, விக்ரம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் ஒரு மிமிக்ரி பண்ணணும். அவங்க எப்படி பண்ணாங்க அப்படி சொல்லும்போது நம்ம எஃப்ஜே அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக இவ இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க சொல்லிட்டு அவங்க நிறையா, ஏன்னா அது நிறைய பண்ணாங்க. ஸோ நிறைய அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி பண்ணார், கலையரசன் எப்படி பண்ணார், அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிரவீன் எப்படி பண்ணார், கானா வினோத் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணார் சொல்லிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் நம்ம கானா வினோத் தான் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் அப்படி சிரிப்பு. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாகவே வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ட்ரெண்டில், இப்போ இவங்க 2 பேருமே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ட்ரெண்டுன்னு என்பது அது ஒவ்வொரு வீக்லேயும் மாறும். ஸோ மக்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே 2 பேருமே இந்த வருஷம் கொஞ்சம் ஃபன்னாக, அதாவது பிக் பாஸில் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. விஜய் சேதுபதி சொல்கிறாரு, நிறைய சிரிச்சிட்டோம், கொஞ்சம் இப்போ ஃபேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறோமா, இவ்வளோ நேரம் சிரிச்சாச்சு தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டோடைய தலை, அதாவது இந்த வாரத்தினுடைய தலை யார் அப்படின்னு சொல்லும்போது துஷார். ஸோ துஷார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை பற்றி சொல்கிறாரு. துஷார் நீங்கள் எப்படிலாம் உங்களுடைய ஒவ்வொரு டீமில் என்னென்னலாம் யாரெல்லாம் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, குக்கிங் டீமில் எஃப்ஜேவுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹவுஸ் கிளீனிங் டீமில் அப்சர்வோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த துஷார் இருக்கிறாரு, நம்ம வீட்டோடைய தலை, அவர் தான் இந்த வீட்டோடைய ஃபஸ்ட்டு தலை. ஸோ அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய டீம்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு சார், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அவர் சொல்கிறார். விஜய் பவர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது, சார் எல்லாருமே என்ன தான் டார்கெட் பண்ணுறாங்க சார், அது எனக்கு பிடிக்கல, ஏன்னா எல்லாருமே என்ன தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி விஜய் பரு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே வியானா சுபி, அதாவது வியானா சுபி நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது, சார் நாங்கள் சாப்பாடில் உப்பு அதிகமாக வச்சுட்டாங்க சார், யார் வச்சாங்கன்னே தெரில. அதாவது எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கே சாப்பாடு தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், சாப்பாடு உப்பு, அதாவது உப்பால் நிறைய சண்டை வருதுன்னு, ஏன்னா இதில் தான் நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது கூட சண்டை வரும் போல், ஏன்னா ஒரு உப்பு அதிகமாக போட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. ஸோ சாப்பாடு தான் சார் பிரச்சனை, அதாவது சாப்பாடோட உப்பு அதிகமாக போட்டாங்க அதுதான் பிரச்சனை சார் அந்த மாதிரி வியானாவும் சுபியும் சொல்லி முடிச்சிட்டாங்க. உடனே நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு, விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட திவாகர் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அதை கொஞ்சம் திருத்திக்கங்க, அந்த சம்மந்தம் அதாவது என்ன கேம் போயிட்டுருக்கு, ஸோ இனி நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதை பற்றி பண்ணணும்னா நீங்கள் என்ன திவாகர் சொல்லும்போது சார் சரி சாரி சார் அப்படின்னு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு சாரி சொல்லி முடிச்சிட்டாரு. துஷார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இல்லை, நீங்கள் ஒரு வீட்டோடைய தலையாக இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் மைக்கை சரியாக மாட்டலை, உங்களுடைய இதே ஆக்டிடியூடே சரியில்லை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு தலை, அதாவது நீங்கள் இந்த வீட்டில் இத்தனை 18 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது நீங்கள் அந்த பொறுப்பை கரெக்டாக பண்ணணும், ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை கரெக்டாக பண்ண மாட்டேங்கிங்க. எஃப்ஜே இருந்தால் அந்த நாய் குலைக்குது அதுக்கு கூட இது பண்ண மாட்டேங்கிங்க, எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிங்க, அதனால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை துஷார் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி துஷார்கிட்ட ஒரு கோபமாக பேசிட்டார். அதுக்கு விஜய் சேதுபதி, துஷார் நீங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சரியில்லை துஷார், நீங்கள் ஒழுங்காக மைக்க மாட்ட மாட்டேங்கிங்க, உங்களோட ஆக்டிடியூட்லாம் சரியில்லை, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒரு டீமை இத்தனை பேரை நீங்கள் வழிநடத்தி கொண்டு போகணும், அதுவும் பிக் பாஸில் நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் இத்தனை பேரை வழிநடத்தி கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலை துஷார், நீங்கள் உங்களுடைய கவனம் இதில் இல்லை வேறு எங்கேயோ தான் இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க, இது சரியில்லை துஷார் அப்படி சொல்லும்போது, துஷார் சாரி சார் நான் நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார் அப்படி சொல்லும்போது, இல்லை துஷார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாக எனக்குன்னு சரின்னு படலை, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தோம், அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக பண்ண மாட்டேங்கிங்க துஷார். ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி துஷார்கிட்ட கோவமாக பேசிட்டாரு. நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறார், நீ விளையாட தானே வந்தீங்க, நீ பிக் பாஸில் விளையாட தான் வந்தீங்க, ஆனால் உங்கள் கவனம் இங்கே இல்லை, ஸோ அதை ஃபஸ்ட்டு திருத்திக்கங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை நீங்கள் எப்படி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படி நீங்கள் நினைக்கணும், ஆனால் நீங்கள் அது சரியாக இது பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி துஷார்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டார். உடனே துஷாருக்கும், ஏன்னா ஒருத்தர் கோபமாக பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். பிரேக் விட்டு அதுக்கப்புறம் நம்ம திவாகர் தண்ணி குடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் திவாகர் தண்ணி குடிக்க போகும்போது தெரியாமல் தண்ணி கிளாஸை இது பண்ணிட்டார்.
உடனே நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு, என்ன இதுக்காக தண்ணி கிளாஸை உடச்சிட்டிங்களா அப்படின்னு. நம்ம கானம் என்ன சொல்கிறாரு, ஆமாம் சார் அவர் தண்ணி கிளாஸை உடச்சிட்டாரு, நான் தண்ணி கிளாஸை எடுத்திருக்கேன், ஆனால் அவர் சம்பளம் பிடிச்சிவாங்களோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு, திவாகர் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் கிளாஸ் உடஞ்சிட்டுன்னு அவர் நினச்சிருக்காரு, நீங்கள் அந்த இடத்துல சம்பளம் பிடிச்சிருவாங்களோ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அது உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சம்பளத்தை தான் நாங்கள் பிடிக்கணும். இல்லை சார் வேண்டாம் சார் இல்லை சம்பளத்தை தான் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். இந்த வாரம் தீபாவளி போனஸ் யாருக்கு அப்படின்னா நம்ம கானா வினோத்துக்கு தான் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டார். உங்களுக்கு கிடையாது, கானா வினோத்துக்கு தான் தீபாவளி போனஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் கமருதீன், அதாவது கமருதீன் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு, கமருதீன் சொன்னாலே அது ஒரு கமருதீன் இல்லை, நம்ம விஜய் சேதுபதி கமருதீன் மேலே தான் ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கிறாரு. அவர்கிட்ட மட்டும் தான் கோபமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி, ஏன்னா என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியல, இருந்தாலும் கமருதீன் நீங்கள் பண்ணதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீக்லேயுமே சொன்னார், செகண்ட் வீக்லேயுமே சொல்கிறாரு, உங்களோட இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் அதிகமாக கோவப்படுறீங்க, டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கமருதீன் பெருமா. அவர் என்ன செய்வார், கஷ்டமாக போன வாரமாக அவர் சிரிக்கலை, இந்த வாரமாக அவர் சிரிக்கலை, மற்றவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஆனால் அவர் மட்டும் சிரிக்கலை. சரி, வரக்கூடிய நாட்களில் அவர் சிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட், அதாவது இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போக போகிறா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லும் போது, நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படி சொல்லும் போது எல்லாருமே கமருதீன் அப்படி தான் சொல்கிறாங்க. உடனே கமருதீன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது, ஏன்னா ஏன்னா நம்ம வீட்டு விட்டு எல்லாருமே நம்மளை இது பண்ணுறாங்களா அப்படின்னு. கடைசியில் அவருடைய இதை எப்படி எடுத்து இப்படி காமிக்கிறாரு, அப்சரா வெளியே போக போகிறான்னு சொன்னோன்னே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் கமருதீனுக்கு அவ்வளோ ஹாப்பி, அப்பா நம்ம வெளியே போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி அப்சரா வெளியே போக போகிறோன்னா அவரை பிக் பாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்சரா நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டாங்க. சரி, வழி அனுப்பி வச்சுட்டு கமருதீன் சொல்கிறாரு, பார்த்தீங்களா எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணுறாங்க, ஆனால் நான் யாரும் இப்படி இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எல்லாருமே என் பேரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இந்த வாரம் முடிவடைந்து விட்டது. இந்த வாரத்தில் அப்சரா வெளியே போயிட்டாங்க. இப்போது பிக் பாஸில் 17 பேர் இருக்கிறாங்க இந்த வாரத்தில். அது இந்த வரக்கூடிய நாட்களை எப்படி அவங்க கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த பிஜிஎஸ் ஆனந்த் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிக் பாஸ் நேயர்களுக்கும் நம்ம யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அனைவருக்கும் இந்த பிஜிஎஸ் ஆனந்த் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே தீபாவளியை கொண்டாடுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். டாடா பாய்.